Hello students, welcome to VT NEET Academy. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நேற்று வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா கவுன்சிலிங் ரிலேட்டடாக டிலே ஆனதுக்கான ரீசன் சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு சின்ன ஒரு அப்டேட் மாதிரி கொடுத்துட்றேன். ஆல் இண்டியா லெவலில் நடந்துட்டுக்கூடிய ரவுண்டு 2 கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் லாக்கிங் டேட் முடிய வேண்டியது, ஆனால் இன்னும் முடியாமல் டேட் சொல்லாமல் தள்ளி வச்சுருக்காங்க. இதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா 2 காரணங்கள் இருக்குது. மொதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சில காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா சீட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. என்ஆர்ஐ அண்டு இஎஸ்ஐ அண்டு பெய்டு சீட், இந்த மாதிரி சீட்டுக்கான எக்ஸ்ட்ரா சீட்ஸ் ஒரு 150 சீட்டு 30 சீட்டுன்னு சொல்லிட்டு அண்ட் ஒரு கேட்டகரி வைஸில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் ஒரு 200 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்க்ரீஸ் பண்ண சீட்டு வந்து இந்த கவுன்சிலிங்லேயே கொடுத்து ஸ்டூடெண்ட்டை எடுக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்டு 2 ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த சீட்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் பண்ணுவாங்க. எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எலிஜிபிள், ஆல்ரெடி கிடைச்ச ஸ்டூடெண்ட்டுக்கு இது பெட்டராக இருந்தால் அந்த சீட்டை கொடுத்துட்டு மாத்திர ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் அதிகமாக எடுக்கிறாங்க. இது ஒரு ரீசனாக சொல்லி ஆல் இண்டியா கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா டிலே ஆகணும். இன்னொன்று வந்து என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா டிலே ப்ராசஸ் பண்ணுறது, செக் பண்ணுறது, இதுக்குமே டைம் இன்னுமே தேவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு 2 டிலே பண்ணியிருக்காங்க. இது ஒரு துரதிருஷ்டவசமான நிகழ்ச்சி. இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இதை தொடர்ந்து வந்து இப்போ தமிழ்நாடு லெவலில் இருக்கக்கூடிய ஸ்டேட் கவுன்சிலிங் கமிட்டிஸும் சொல்லிட்டாங்க, எப்போ வந்து ஆல் இண்டியா லெவலில் அந்த சீட்டெல்லாம் மேட்ரிக்ஸ் கரெக்டாக ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் எங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்லேயுமே சீட் மேட்ரிக்ஸை அலாட் பண்ண முடியும். ரவுண்டு 2 கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி முடிவு வருது ஆல் இண்டியா லெவலில் அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரவுண்டு 2 கவுன்சிலிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் கவுன்சிலிங் ரிலேட்டடாக நியூஸில் வந்திருக்கு. இன்னும் அஃபிஷியல் நோட்டீஸ் வரல. அஃபிஷியல் நோட்டீஸ் வந்து எனி டைம் வந்துருமா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதுக்காக வெயிட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. மீன்வேல் டைம் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு 2 கவுன்சிலிங் தமிழ்நாட்டில் நடைபெற வேண்டியது. பட் இப்போ பார்க்குற பட்சத்தில் இன்னுமே நமக்கு லேட் ஆகிறதுக்கு காரணம் ஆல் இண்டியா லெவல் கவுன்சிலிங் அப்படிங்கிறத காரணமாக நியூஸில் சொல்லியிருக்காங்க. சூன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நியூஸை பார்க்கலாம். ரைட்டுங்களா? இந்த மாதிரி டிலே ஆகிட்டே இருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வேகமாக முடிக்க வேண்டிய ரவுண்டு 2 இவ்வளோ ஸ்லோ ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இடைப்பட்ட ரீதியில் நிறைய புது சீட்டு வந்து பார்த்திங்கன்னா எம்சிசி தரவில் அப்ரூவல் ஆகிருக்குங்கிறது தான் அர்த்தம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே செக்கிங்கெல்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க, எல்லாமே அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க. அப்போயே இதெல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த டைமில் ஜஸ்ட் ஒரு சீட் ப்ராசஸ் ரவுண்ட் 1லேயே இதெல்லாம் நடந்திருக்கும். ரவுண்டு 2 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சீட்டை வந்து கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற அப்ரூவல் இவ்வளோ லேட் ஆகிறதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதோட முடிவில் வந்து சீக்கிரமாகவே ரவுண்டு 2 அப்படிங்கிறத வந்து முடிக்கணும் அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் ரவுண்டு 3ங்கிற ஒரு கவுன்சிலிங் இருக்குது அண்ட் இன்னும் சீட்ஸுங்கிற ஸ்பெஷல் வேக்கன்சிங்கிற 4th ரவுண்டு வரைக்கும் போக வேண்டியது இருக்குது. இதுவே செப்டம்பர் வந்துருச்சு, இன்னும் எவ்வளோ நாள் ஆகுங்க அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. இதை பற்றியும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் தமிழ்நாடு லெவலில் ஆல் இண்டியா லெவலில் எக்ஸாக்ட் டேட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணல. அந்த டேட்ஸ் ரிலீஸ் பண்ணுறப்போ நான் அதுக்கான வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட எண்டில் வந்து நம்ம அகாடமி ரிலேட்டடாக 1 இயருக்கு வந்து கிளாஸ் ரூம் ப்ரோக்ராம் போட்டிருக்கோம்மா. ஒரே ஒரு விஷயம் தான், நீங்கள் மற்ற அகாடமியில் போனீங்கன்னா சிலபஸை சொல்லிக் கொடுப்பாங்க. நம்ம அகாடமியில் சிலபஸை சொல்லிக் கொடுக்குறதே தாண்டி உட்கார கூட வச்சு படிக்க வச்சுருவேன். இவ்வளோ தான் மற்ற அகாடமியில். என் அகாடமியை வந்து பார்த்திங்கன்னா நம்பி ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கேரண்டி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற வேலை என்னோடய வேலை. சரிங்களா? என்னோடய கிளாஸஸ் எவ்வளோ எஃபிஷியன்ஸாக இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம யூடியூப்பில் டெமோ வீடியோஸும் போட்டிருக்கோம். மறக்காமல் நீங்கள் அதையுமே செக் பண்ணி பாருங்கள். அது ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலுமே இந்த வீடியோவை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அட்மிஷனுக்காக கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீட் மேக்ஸ் ஹாப்பிங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து அட்மிஷன் நம்பர் கொடுத்துருப்பேன் 9080549820. இந்த அகாடமியில் வந்தீங்கன்னா ஒரு பிகினர் ஸ்டூடெண்ட்டும் ஒரு அட்வான்ஸ் லெவலில் ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படிங்கிற விஷயத்த நுணுக்கமாக சொல்லிக் கொடுப்பேன். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டேன். அண்ட் 1-on-1 அண்ட் ஆன்லைன் பேட்ச் இது ரெண்டுமே சூன் நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அதுக்கான அப்டேட்ஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் கவுன்சில் ரிலேட்டடான எல்லா தகவல்களையும் உங்கள் முன்னாடி நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.